பார்த்தீங்கன்னா நம்ம தடா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஆனால் வழியே தெரியலை, எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு. ஒரு கரடு முரடான பாதையில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே எங்களோட பயணத்தை நீங்கள் சதுரகிரியில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சொல்ல போனோன்னா கேரளாவில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஃபால்ஸை தேடி ஒரு பயணம், இதுவும் ஒரு புனித பயணம். இந்த புனித பயணத்தில் ராஜவேலு இவரையும் சேர்த்துட்டு புதுசாக எங்கள் கூட்டாளியாக ஜாயின் பண்ணியிருக்காரு. எங்கள் க்ரூவை பார்த்து யூடியூப்பில் பார்த்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட ரசிகர் இவர். பார்த்தா பிரசாந்த், இவர் நல்லா எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. இவரோட பாடியெல்லாம் காமிக்கிறாரு, நீங்கள் பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக இவர் போடும்போது நடந்து வரும்போது இவர் ஷூவில் தான் போட்டுட்டு வருவேன், அது லீ கூப்பர் தான் போட்டுட்டு வருவேன்னு வந்திருக்காரு. சரி வரட்டும். இப்படியே பார்த்தீங்கன்னா ராஜவேலு எனக்கு ஃபோட்டோ எடுன்னு சொல்கிறாரு. பார்த்துட்டிங்கன்னா கரடு முரடான பாதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை. இதுதான் தடா ஃபால்ஸ், ஆந்திராவில் இருக்குது. சென்னையிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் வர்றதுன்னா நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே சாப்பாடு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே இங்கே இருக்காது நடுவில். ஸோ ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் ஆட்களையும் கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் இந்த மாதிரி பாறையிலலாம் ஏறி தான் நீங்கள் மேலே வரணும், இல்லைனா வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த பாதையை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் பிரசாந்துக்கு இவர் தான் பிரசாந்த் ஏற்கனவே சொன்னது. உங்களோட பயணத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? It was so awesome actually, but I didn't expect that this many rocks I have to climb, and I don't know what to do, but I'm going to find the falls at last. இவர் தான் ராஜவேலு. உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். எங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் இருக்கா கொஞ்சம் இங்கே பக்கத்தில் பேசுங்க. உங்களோட வாய்ஸ் எங்களுக்கு கேட்காது. நானும் இங்கே தாண்டி வர முடியாது, அவ்வளோ பெரிய குழியை நான் தாண்டணும். கொஞ்சம் கேளுங்க, சொல்லுங்க. அப்படியா? நன்றி. சொல்லுங்க இன்னும் உங்களோட அனுபவத்தை. அப்படியே தலைக்கு மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஐபோனை தூக்கி எறிய போறீங்களா? எரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நன்றி, வணக்கம்.